தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் எங்களுக்குள் இருந்து எங்களுக்கும் எங்களை கொண்டும் செய்கின்றதான காரியங்களை குறித்து வேதத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 2 அதிகாரம் 17-22 வரையும் வாசிக்கும் போது எங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார், கட்டுகிறார் என்பதை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே 3 முக்கியமான காரியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்று, ஆலயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். 2வது, 3வது, ஆலயத்தில் எப்பொழுதும் தேவனுக்கு துதி, ஜெபம் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் இருக்கிற இடம் தான் ஆலயம். அப்ப ஆலயமாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? பரிசுத்தமாய் இருக்க வாஞ்சிக்கிறோமா, வாழுகிறோமா என்பதை பார்க்க வேண்டும். 2வது, தேவனுடைய வார்த்தையில பிரியமாய் இருக்கிறோமா, தேடுகிறோமா, தியானிக்கிறோமா, அதுல உணர்வடைந்து வாழுகிறோமா, காரியங்களை செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். 3, ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆலயமாக இருக்கிற நாங்கள் இருக்கிறோமா என்பதை தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் எங்களை வைத்து ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆலயங்களாக கட்டி அதிலே என் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆமென்.